இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். அது ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் சீவிட்டு அதை நல்லா மசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா மசித்ததுக்கு அப்புறமா அது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேரட்டு, 2 பீன்ஸு, ஒரு பச்சை மிளகாய், இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதையும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. பீன்ஸையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து அது கூட 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக பெப்பர், சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கை எடுத்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கங்க. ஒரு பிளேட்டில் ப்ரெட் தூளும் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன், அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளை குட்டி குட்டியாக உருட்டி கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எடுத்துகிட்டு ப்ரெட்லேயும் போட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா இதை போட ஆரம்பிக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஹையில் வைக்க வேணாம், உள்ள உருளைக்கிழங்குலாம் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒன் சைடு இப்படி திருப்பி திருப்பி விடலாம். நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.